எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாம்ஸ் டிஷ் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறீங்க? வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சாக்லேட் தான் பார்க்க போறீங்க. இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாட் ஈவன் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. வாங்க இப்ப ரெசிபி கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் விருப்பம் இல்லாதவங்க உருக்கிய நெய்யை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபில்டர் எடுத்து கோகோ பவுடர் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதில் மெயின் திங் என்னன்னா, இந்த 3 இன்க்ரீடியன்ட்மே நீங்கள் சம அளவு தான் எடுக்கணும். நான் 100 கிராம்ஸ் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணதுனால சேம் அதே 100 கிராம்ஸ் கோகோ பவுடரை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டும் அதே 100 கிராம்ஸ் தான் சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறேன். நல்லா எப்படி சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பவுடர்ட் சுகர் ஆட் பண்றேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க ஹனி கூட சேம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாவே இருக்கும். நான் பவுடர்ட் சுகர் ஏன் ஆட் பண்றேன்னா, ஈஸியா இருக்கும் பீட் பண்றதுக்கு. சீக்கிரமா அதுல நல்லா ஒன்னா சேர்ந்துடும் கலந்து. அதனாலதான் அதை யூஸ் பண்றேன். இல்லைன்னா நீங்க அப்படியே சுகரை பொடி பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை பீட் பண்றதுக்கு. ஸோ நீங்க பவுடர் சுகரா யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா நீங்க மிக்ஸ் பண்ணிடலாம். அதையும் ஃபில்டர்ல போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்ப நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாம நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கட்டி இல்லாம கலந்தாச்சு. எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிக்விட் சாக்லேட் சாஸ் நம்மளுக்கு ரெடி. இது மாதிரி லிக்விட் சாக்லேட் சாஸை நீங்க கேக்ஸ் மேல டெக்கரேட் பண்ண, கோல்ட் காஃபிக்கு அப்படிலாம் ஸ்மூத்திஸ் மேல எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ரெடி பண்ண சாக்லேட் சாஸை சாக்லேட் மோல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். என்கிட்ட இந்த மாதிரி சாக்லேட் மோல்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் மோல்ட்ஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாக்லேட் மோல்ட்ஸ் இப்போ எல்லா ஆன்லைன் ஸ்டோர், நார்மல் ஸ்டோர்லயுமே கிடைக்குது. நீங்க அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கப்ஸ், வேற எதனா கப் இருந்தா கூட அதுல பட்டர் தடவி அதுலயுமே நீங்க மோல்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை கியூபா தான் வேணும்னா ஐஸ் கியூப் ட்ரே இருக்குங்களே நம்ம ஃப்ரீசர்ல, அதையுமே நீங்க சாக்லேட் மோல்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்துலயும் சின்ன ஸ்பூனா எடுத்துக்கோங்க. அப்பயுமே பக்கத்துல எல்லாம் சிந்தும். அதை நம்ம கடைசியா வைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ, ஆல்மண்டாக இருக்கலாம், கிரேப்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரவுண்ட் நட்ஸாக கூட இருக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் இப்போ எல்லா சாக்லேட் சாஸுமே சாக்லேட் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் சாக்லேட் மோல்ட்லையும் கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன், கொஞ்சம் கப்லையும் தான் ஊற்றி வச்சிருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ பொறுமையாக ஊற்றினாலும் கண்டிப்பாக கீழெல்லாம் சிந்தும். கடைசியாக அதை நீங்கள் தொடச்சி இந்த மாதிரி க்ளீனாக வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம்.
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு சாக்லேட்ஸை. இப்போ பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்ம கப்பில் ஊற்றி வச்சுருந்த சாக்லேட் மோல்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லாவே செட் ஆயிடுச்சு. எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸில் அழகாக செட் ஆயிடுச்சு சாக்லேட். ரொம்பவே ஹெல்த்தியான ஹோம்மேட் சாக்லேட் இப்போ ரெடி. இதில் நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நீங்கள் ஒரு பாட்டில்லையோ பாக்ஸ்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நார்மல் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும். ஃப்ரீசர்லயோ இல்ல ரூம் டெம்பரேச்சர்லயோ வார்மான பிளேஸ்லயோ வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா வார்மான பிளேஸ்ல வச்சிங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆயிடும். மறுபடியும் இதை ஃப்ரீசர்லயே வச்சிங்கன்னா சாக்லேட் ஹார்ட் ஆயிடும். கரெக்டா சாஃப்ட்னஸோட மெயின்டைன் ஆகணும்னா நீங்க நார்மல் வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க மாம்ஸ் விச் தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே ஹெல்தி. டாடா, பை பை.